நம்முடன் முன்னாள் விமானி திரு சுகுமார் சீனிவாசன் இருக்கிறார். வணக்கம் திரு சுகுமார் சீனிவாசன். ஒட்டுமொத்த உலக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு கோர விபத்து, இந்திய மக்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு விபத்து அகமதாபாத்தில் நடந்திருக்கு. எத்தனை பேர் இறந்தாங்கன்ற விவரம் இன்னும் வரலை. நீங்கள் இந்த விபத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வெரி வெரி சேட் ஈவென்ட் சார். டீப்லி டிப்ரெசிங் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். என்ன இதில் ரொம்ப சோகமான விஷயம்னா 7878 Dreamliner. இந்த ஏர்கிராஃப்ட் இஸ் மேட் ஆஃப் கார்பன் ஃபைபர் பாடி விச் இஸ் வெரி ஹார்ட் மெட்டீரியல். ஃபார்முலா 1 கார் தயார் பண்ணுற மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் மோர் ப்ரொடெக்டிவ் தென் அலுமினியம் ஆர் எனி அதர் சிமிலர் காம்பனண்ட். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் ஏர்கிராஃப்ட். ரொம்ப மாடர்னான ஒரு விமானம். இதை கண்டுபிடிச்சு 14 வருஷம் ஆச்சு இந்த பர்டிகுலர் மாடலில். இதுதான் முதல் விபத்தும் இந்த பர்டிகுலர்ல, இதுதான் முதல் விபத்தும் கூட. அதுவும் பெரிய ஃபேட்டல் கிராஷா இருக்கு. மிகுந்த சோகமான ஒரு நாள் நம்ம அனைத்து இந்தியர்களுக்கும். சார், இப்போ இந்த விமானம் வந்து ஒரு புது மாடல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய மாடல்லேருந்து அப்டேட் பண்ணுறாங்க, இல்லை அதுலேருந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க, தொழில்நுட்பமாக மாற்றம் செய்கிறாங்க. இப்படி இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் மாற்றி அதை புதுசாக கொண்டு வரும், அப்டேட் பண்ணி கொண்டு வருவாங்க சார்? சார், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த earlier அந்த விமானம் அலுமினியம், இப்போ இந்த விமானம் கார்பன் ஃபைபர். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 30% வெயிட் கம்மி. ரேஸ் கார்கள் எல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. ஃபார்முலா 1 கார், பெரிய பெரிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபெராரி, லாம்போகினி மாதிரியான காருங்களில் ஓட்டுறவங்களுடைய உயிரை, பெரிய விபத்தில் ஓட்டுறவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக பயன்படுத்துகிற மெட்டீரியல் தான் கார்பன் ஃபைபர், கார்பனேட் மெட்டீரியல்ஸ். அதை பயன்படுத்தி ஃபுல் பாடியும் அதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது இல்லாமல் இந்த this particular aircraft is about 25% lesser in weight and it saves 25 to 30% fuel consumption. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு புதுசாக நம்ம வந்து பெட்ரோல் சேமிப்பு குறைக்கும், பாதுகாப்பு அதிகரிக்கிறதும் அதெல்லாம் சேர்த்து கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் தான் இது. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து விமானத்தினுடைய டிசைனில் அது வந்து இலகுவாக பறக்கிறதுக்கும் எரிபொருள் சிக்கனத்தை உருவாக்குறதுக்கும் அந்த மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க சார். பயணிகளோட பாதுகாப்புக்குன்னு புதுசாக என்ன பண்ணுவாங்க சார்? சார், பயணிகளுடைய பாதுகாப்பும் இந்த டெக்னாலஜி கீப் சேஞ்சிங் சார். Whether it is 7878 Dreamliner or any other new aircraft, all the security measures will, as a DGCA regulator body, they will implement it. But in the particular aircraft, last 15 years, this is the first fatal crash. So aircraft பொறுத்தவரை it's a very safe aircraft. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஆக்சிடென்ட் 625 ஃபீட்லேயே நடந்திருக்கு, just after take off. So the pilot has identified that there is something wrong. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி தான் ATC டவரை கூப்பிட்டுருக்காரு. பட் when tower contacted him back, he did not even reply. So அதை தப்பை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுக்குள்ளேயே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதிக ஹைட் இருந்திருந்தா, ஆல்டிடியூட் இருந்திருந்தா, இதே ஒரு 10,000 அடியிலையோ இல்லை 20,000 உயரத்தில் நடந்திருந்து அந்த தவறை அவங்க கண்டுபிடிச்சிருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்திருக்கும் விமானத்தை பத்திரமா தரையிறக்கிறதுக்கு. இது 600 அடியில் இறக்கிறதுனால அந்த விமானம் வாஸ் ஃபுல்லி லோடட் வித் ஃபியூல். லண்டன் போற வரைக்கும் அதுல இருந்திருக்கு பெட்ரோல். ஸோ அது ஆல்சோ நீங்க ஆக்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா, when it lost weight, it went and hit a medical college building. குஜராத்தில் ஏர்போர்ட் பெரிமீட்டருக்கு வெளியில இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் பில்டிங்கை இடிச்ச உடனே 2 விங்ஸ்ல இருந்த பெட்ரோல், thousands of liters of petrol, it has created a huge fireball. So இப்போ there could be two big things to come out of this. Either it could be a mechanical error or it could be a pilot error. இது என்னன்னு நமக்கு போக தான் சார் தெரியும். அந்த டிஜிசி என்கொயரி பண்ணும்போது தான் we can find out the detailed information. இந்த 787ல நடக்கிற முதல் விபத்து அப்படின்றதையும் நீங்க சொல்றீங்க சார். இந்த குறைவான தூரத்தில் 625 அடி உயர தூரத்தில் அது வந்து -425 per second ஹவர்ஸ்ல அது டவுன்ஃபால் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் எவ்வளவு நேரத்தில் அது ஃபர்ஸ்ட் கீழே விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று சார். இந்த மெக்கானிக்கல் எரர்னா என்னென்ன மாதிரியான எரர் இந்த விமானத்தில் இந்த தருணத்தில் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு? It could be anything இல்லையா சார், நம்ம யூகத்துல தான் சொல்ல முடியும். பட் மோரோவர் இந்த பில்டிங்கோட ஹைட்டே 400 feet இருந்திருக்கலாம். It could be a 10-floor building or it could be so there was no time for them to regain height or எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. It all happened in a matter of seconds. 2 செகண்ட் 3 செகண்ட்குள்ள நடக்குது. அதனால தான் டவர்ல இருந்து கூப்பிட்டதுக்கு கூட பைலட்டால ரிப்ளை பண்ண முடியும். அதுதான் உண்மையான காரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.